பார்த்து வருகிறோம். விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 5ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 13 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது. மேலும் நாளைய தினம் தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது உள் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.